பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கர்த்தருக்கு மகிமை. விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன். பழைய ஏற்பாட்டில் அவர் சொல்கிறார்ல, சங்கீதங்களில், விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன். விசுவாசிக்கிறவங்க பேசுகிறாங்க. எதை பேசுகிறாங்க? விசுவாசத்தை பேசுகிறாங்க, நம்பிக்கையை பேசுகிறாங்க, ரட்சிப்பை பேசுகிறாங்க, சமாதானத்தை பேசுகிறாங்க, விடுதலையை பேசுகிறாங்க, ஆக்கப்பூர்வமான காரியங்களை பேசுகிறாங்க, தேவன் செய்வார் என்று பேசுகிறாங்க, தேவன் கொடுப்பார் என்று பேசுகிறாங்க, தேவன் நடத்துவார் என்று பேசுகிறாங்க, தேவன் அதிசயம் செய்வார் என்று பேசுகிறாங்க. பைபிள் அதுதான் சொல்லுது. விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. விசுவாசித்தேன், அதனால் நான் பேசினேன். ஆம், விசுவாசம் பேசும் தன்மை உள்ளது. விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. பிரியமானவர்களே, நீங்களும் விசுவாசத்தோடு பேசுவீங்களா? விசுவாசத்தை பேசுவீங்களா? நல்லா இருக்கீங்களா? எங்கே நல்லா இருக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. நல்லா இருக்கீங்களா? ஆமாம், கர்த்தருடைய கிருபையினால் நல்லா இருக்கிறேன். கர்த்தர் உங்களை நடத்துகிறாரா? ஆமாம், அருமையாக நடத்துகிறாரு. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறாரா? ஆமாம், கிருபையாக உதவி செய்கிறாரு. கர்த்தர் உங்களை காப்பாற்றுறாரா? ஆமாம், கிருபையாக காப்பாற்றுறாரு. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறாரா? ஆமாம், ரொம்ப அருமையாக நன்மை செய்கிறார். விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்களும் என்ன வந்துருச்சு? இப்போ விசுவாசத்தின் ஆவி வந்துருச்சு. அல்லேலூயா. உற்சாகத்தின் ஆவி இருக்கணும், சந்தோஷத்தின் ஆவி இருக்கணும், விசுவாசத்தின் ஆவி இருக்கணும், தைரியத்தின் ஆவி இருக்கணும், நம்பிக்கையின் ஆவி இருக்கணும், பலத்தின் ஆவி இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும். அல்லேலூயா. திரும்ப சொல்கிறேன், சந்தோஷத்தின் ஆவி இருக்கணும், உற்சாகத்தின் ஆவி இருக்கணும், நம்பிக்கையின் ஆவி இருக்கணும், அன்பின் ஆவி இருக்கணும், பலத்தின் ஆவி இருக்கணும், விசுவாசத்தின் ஆவி இருக்கணும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆவியைத்தான் தேவன் நமக்கு தர வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். இந்த காலையில் நான் தேவனை விசுவாசிக்கிறதுனால் உங்ககிட்ட பேசுகிறேன். அவருடைய மகத்துவங்களை விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறேன். அவருடைய வல்லமையை விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறேன். அவருடைய பராக்கிரமத்தை விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறேன். அவருடைய கிருபையை விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறேன். அவருடைய இரக்கங்களை விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறேன். அவருடைய அன்பை விசுவாசிக்கிறேன், நான் பேசுகிறேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். எதனால் பேசுகிறோம்? நாங்கள் விசுவாசிக்கிறோம், பேசுகிறோம். நாங்கள் விசுவாசத்தை உடையவர்களாக இருந்து பேசுகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறபடியினால் பேசுகிறோம். என்னை கேட்கிற சபைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தரை விசுவாசிங்க. அவர் பெரியவர்னு விசுவாசிங்க. அவர் அற்புதமானவர்னு விசுவாசிங்க. அவரால் முடியாத ஒன்றுமில்லை என்று விசுவாசிங்க. அவர் 100 வயசில் ஆபிரகாமுக்கு குழந்தையை கொடுக்க முடியும் என்று விசுவாசிக்கிறீங்களா? அப்படியானால் அவரால் எதையும் செய்ய முடியும். அல்லேலூயா. எலியாவின் ஜெபத்தை கேட்டு மழையை நிறுத்துவார் என்றால் அவரால் எதையும் செய்ய முடியும். எலியாவின் ஜெபத்தை கேட்டு மழையை அனுப்புவார் என்றால் அவரால் எதையும் செய்ய முடியும். அந்த தேவனை முழு இருதயத்தோடு கூட விசுவாசியுங்கள். விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஜெபம் பண்ணலாமா? விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், விசுவாசத்தோடு பேசுகிறோம்.
எங்கள் விசுவாசத்தை கனம் பண்ணுகிற தெய்வத்திற்கு நன்றி. கேட்கிற எங்கள் தேவன் தாமே இந்த வேளையை ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த நாமத்தை மையப்படுத்தும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.